கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 73:1. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Psalm 73:1. Truly God is good. அன்பான சகோதர சகோதரிகளே, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். மனம் திரும்பின நமக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியில் தூக்கி போட்டார்கள். அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு போகப்பட்டான். ஒருவேளை இப்படி எதிரான காரியங்கள் நடவாமல் இருந்தால் அவன் தன் தகப்பன் யாக்கோபின் ஆடுகளை மேய்த்து கொண்டுதான் இருந்திருப்பான். ஆனால் கர்த்தருடைய சித்தம் வேறு மாதிரி இருந்தது. கர்த்தர் யோசேப்பின் வாழ்வில் நல்லவராகவே காணப்பட்டார். செல்ல வேண்டிய இடத்திற்கு அவனை கொண்டு சென்று எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தினார் அல்லவா? அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்லவராக இருக்கிறார். மோசே 40 வருடம் ராஜகுமாரனாக அரண்மனையிலே வளர்ந்தார். பிறகு 40 வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் திரிந்தார். அதன் பிறகுதான் கர்த்தர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக மீண்டுமாய் அழைத்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவராக உயர்த்தி அவர்களை வழிநடத்தும் நல்ல மேய்ப்பனாக அவர் காணப்பட்டார். கர்த்தர் மோசேயின் வாழ்வில் நல்லவராக காணப்பட்டார். அதே போல ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதும் அரசனாக உட்காருவதற்கு முன் கர்த்தர் அநேக சோதனைகள் அவனுடைய வாழ்வில் கொடுத்தார். எல்லாவற்றிலும் மீண்டு அவன் அரசனாக அமர்த்தப்பட்டான். தாவீதின் வாழ்வில் கர்த்தர் நல்லவராக இருந்தார். இன்றும் உங்களுடைய என்னுடைய வாழ்வில் கர்த்தர் நல்லவராகவே காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் கர்த்தருடைய பார்வையில் நன்மையானதாகவே காணப்படுகிறது. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இரக்கத்தின் தேவனே, கிருபையின் தேவனே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளிடையே வன்முறை எண்ணங்கள் முற்றிலுமாய் அகற்றப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தாரும். ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக அவர்களை மாற்றிக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான நண்பர்களுடைய நடத்தைகளை திருத்தி தாரும். உடைய கரத்திலே பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.